ஒரு விளம்பரத்துல ஒரு வார்த்தை வரும், 1 ரூபாயில என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த விளம்பரத்துக்கு ஈடாக இன்னைக்கு 1 ரூபாயில ஏதாவது வாங்க முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட நீங்க 1 ரூபாய் கொடுத்தா கூட அது வாங்காது. நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா 1 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பணமாக பார்க்கப்படுகிறது. எங்க தெருவில் ஒரு நாள் யானையை கூட்டிட்டு ஒருத்தர் வந்தார். 5 ரூபாய் கொடுத்தோம், யானை தூக்கி எரிஞ்சிருச்சு. 10 ரூபாய்க்கு குறைஞ்சு யானை யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாது அப்படின்னு அந்த பாகன் சொல்றாரு. ஆச்சரியமா இருந்தது. யானைக்கு கூட பணத்துடைய வேல்யூ தெரியுது. யாசகம் செய்கிற ஒரு மனிதர் நம்ம கிட்ட முதலே சொல்லிடுறாரு, 20 ரூபாய் கொடுங்க, அப்பதான் ஒரு டீயும் அடையும் வாங்க முடியும். நீங்க பாட்டுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து உங்களை நீங்க அவமானப்படுத்திக்காதீங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பு எங்கேயோ போய்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் 1 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் என்றால் 1 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்க முடியும். அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். A4 ஷீட்டே ஒரு பேஜ் ஒரு பேப்பர் 1 ரூபாய். ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் 1 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம் சீர் வெளியீட்டில் 1 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புத்தகத்தையே 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.